ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் காலையில் டீ வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஃபன் கலக்கி தோசை தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு 1 மந்த்து கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ தான் கலக்கி தோசையே சாப்பிட்றேன். சரி, ஏன்னா வீட்டில் நேற்று அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் சரி சீக்கிரமாக கலக்கி தோசையை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதையே பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெயில் காலத்துக்கு எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் பற்ற மாட்டேங்குது. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி அப்படியே குடிப்போம். சில பேர் ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க. இங்கே கொதிக்க வச்சு தானே குடிப்பாங்க. அதனால் நல்லா பெரிய பெரிய பாத்திரமாக நல்லா அடுப்பில் காலையிலே பற்ற வச்சு விட்டுட்டேன், நிறைய தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குழம்புக்கு இது இங்கே சரங்கான்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல கரெக்டாக. இது இங்கே சரங்கான்னு சொல்கிறாங்க. அந்த குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பருப்பு குக்கரில் போட்டுட்டு 2 விசில் வேக விட்டுட்டேன். இதை அப்படியே உள்ளே இருக்கிற அந்த கொட்டைலாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மட்டும் போடாமல் அப்படியே பச்சை மிளகு மட்டும் போட்டு சேர்த்துட்டு காரத்துக்கு அப்படியே 2 விசில் விட்டு எடுத்துட்டு நம்ம தேங்காயும் ஜீரகமும் எப்பவும் போல் அரைச்சி ஊற்றுற மாதிரி தான். அப்படி தான் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக. ஆனால் இதுக்கு மஞ்சத்தூள் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மாமியார் சொன்னாங்க. அதனால் அப்படியே பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா அதிலே அது தண்ணி காய் தானே, அதனால் கொஞ்சமாகவே ஊற்றினாலே போதும். விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு மீன் வாங்க தான் போயிருந்தேன். ஏன்னா வீட்டில் நாத்தனார் பாப்பாங்களாம் இருக்காங்க, குழந்தைங்க லீவுக்காக வந்திருந்தாங்க. அதனால் நேற்றும் மீன் வாங்கியிருந்தேன். நேற்று எடுக்கலை, லாங் வீடியோ நேற்று போட முடியல. அதனால தான் இன்றைக்கும் மீன் வாங்கிறதுக்காக சரி போனோம். இங்கே பால் வாங்க இல்லை, ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் நான் வீட்டில். இங்கே பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பழைய வீடு இருந்தது. அதை இடித்து தான் இங்கே ரோடு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே மீன்காரும் வந்துட்டாங்க. அந்த அண்ணன் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் என்னோட முகத்தை ஒரு முறை கூட காமிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காரு. வீடியோவில் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி காமிச்சிருப்பேன் சும்மா ஒரு செகண்டு. சரி ஓகே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 மீன் இருந்தது. அதில் இன்னொரு மீன் பேர் எனக்கு கரெக்டாக தெரில. அந்த மீன் பிடிக்கல. சரி குழம்புக்கு வேணான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இந்த மீனை வாங்கிட்டோம். பேதலுன்னு சொல்கிறாங்க இந்த மீன். அந்த மீனை வாங்கிட்டோம். இந்த மீன் தோல் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி கொடுப்பாங்க சின்ன சின்னதாக. இந்த மீன் கரெக்டாக பாருங்கள், இது மட்டுமே 100 ரூபா. நான் வெயில் காலன்றதுக்காக ரேட் அதிகமாக என்னன்னு தெரியல. அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த உடனே ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஏன்னா மீன்கார் வர்றதுக்கு அதுக்குள்ளே வேகமாக ஏன்னா குழம்பு மட்டும்தான் வச்சுட்டு போனேன். வேகமாக பொரியலும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. வேகமாக அவரை ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் முட்டை போட்டு வச்சுருந்தாங்க எங்கள் நாத்தனார். அதுவும் வெந்துருச்சான்னு பார்த்துட்டேன் அப்படியே சைடில். சரி ஓகே, அவரும் எங்கள் வீட்டுக்காரும் கிளம்புனதுக்கப்புறம் சரி சாப்பிட்டுடலான்னு சொல்லிவிட்டு நானும் கலக்கி தோசை தான் செஞ்சேன் இல்லைங்களா, அதுதான் சாப்பிட உட்காந்துட்டு. கலக்கி தோசை எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, இருந்தாலும் டிஃபன் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சும்மா ஒரு தோசை மட்டும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் சரி 2 பேருமே வேகமாக மீன் குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் சிம்பிளாக தான் செஞ்சேன். ஏன்னா காலையிலே குழம்பு பண்ணிட்டேன்ல, அதனால் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதமாக அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் போயிட்டு மீன் கழுவி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு மீன் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஏன்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, அதனால் நம்ம கழுவுனா மட்டும் போதும். அந்த சின்ன மீன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது சும்மா கொடுத்தாங்க. அந்த மீன் தான் பெருசு இருந்தது, அது பிடிக்கலன்னு வாங்கலை. அப்புறம் நான் கழுவி வரத்துக்குள்ளே எங்கள் நாத்தனார் அடுப்பில் பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சாங்க இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிட்டாங்க. என்னடா கேஸ் மேலே இருந்தது உடனே அடுப்பில் ஆயிடுச்சின்னு நினைக்காதீங்க. கரெக்டாக இந்த சிலிண்ட்ரு காலி ஆகிடுச்சா. சரி ஓகே, வேறு இருக்குது சிலிண்ட்ரு, அதை மாற்றத்துக்குள்ளே இங்கே அடுப்பில் அனல் இருந்தது. அதனால் உடனே தூக்கி இது மேலே வச்சிட்டோம். அனல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவ்வளோதான், மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்தாங்க. மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தான் சேர்த்தாங்க. மல்லித்தூள் வேணான்னு சொல்லிட்டாங்க, தெரியல. இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாத்தனார்.
அப்புறம் அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுவே கரெக்டாக இருந்தது. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க. உப்பு போட்டு எப்பவும் போல் மீன் குழம்புக்கு குடம்புளி தான் சேர்க்கணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 3 குடம்புளி சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டாங்க. அதையே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ சும்மா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், இப்போவே மீன் போட்டுருவாங்க, இல்லை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போடலான்னு சொல்லிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் மீன் எடுத்து போட்டுட்டேன். நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. சிம்பிளாக செஞ்சாலும் குழம்பு செஞ்சிட்டேன்றதுக்காக அப்படியே தொக்கா செஞ்சோம், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இது ரொம்ப கலரி விடக்கூடாது, சும்மா மேலோட்டமாக கலரி விட்டாலே போதும். கலரி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா கொதிச்சிச்சுன்னா, புளி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அந்த குடம்புளி ஒன்று எடுத்துடலாம். நடுவில் நான் ஒன்று எடுத்துட்டேன், கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் 2 தான் இருக்கும். 3 போட்டதில் 1 எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. இப்போ அடுப்புலேருந்து இறக்கி தனியாக வச்சுட்டு எங்கள் நாத்தனார் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டாங்க. அப்போ மணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டேஸ்ட்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அதான் விறகு ரெடி பண்ணுறதுக்கு மாதம் வந்துடுச்சு கரெக்டாக. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மழைன்றதால விறகு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா. நான் ஊருக்கு போனதால் ரொம்ப லேட் ஆகிடுச்சி, நிறைய விறகு ரெடி பண்ணணும். வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எதிர்லேயே ரப்பர் மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க நேற்றே சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாளைக்கு காலைல விறகு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அவங்க மரம் வெட்டுறதால நடுவில் நான் வரல. இப்போ வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க. சரி, இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு வெட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு, மணி இப்போ 11 ஆகுது. சரி, ஓகே, கொஞ்சமாவது வெட்டலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் முடியல சுத்தமாக. கொஞ்சமாக தான் வெட்டினேன். கொஞ்சமாக வெட்டி எடுத்துகிட்டு போனேன். அது வெயிலில் சுத்தமாக என்னால் தாங்கவே முடியல, நிற்கவே முடியல வெயிலில் என்னால். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சும்மா சரி ஓகே, வந்ததுக்கு ஒரு 4 கொம்பையாவது வெட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலை எல்லாமே கழித்து கட்டிட்டு அந்த கொம்பு வரைக்கும் விறகு வரைக்கும் எடுத்துன்னு போனோம். சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப முடியல வெயிலில் ரொம்ப முடியல. கரெக்டாக 12 மணி ஆக போகுது. அதனால் சரி ஓகே, நம்ம வெயில் முடிஞ்சிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தேனே. இந்த இலை எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ரொம்ப பசிச்சிடுச்சு. சரி, கரெக்டாக 12:30 மணி ஆகுது. அதனால் சரி ஓகே, சீக்கிரமாக சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு வேகமாக கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொஞ்சோண்டு ஊறுகாவும் குழம்பு ஊற்றிக்கிட்டேன், கொஞ்சோண்டு அந்த மீன் தொக்கும் வச்சுக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி முடிச்சு எழுந்தேன். தூங்கி முடிச்சு எழுந்தோடனே பழம் நிறைய இருந்தது வீட்டில். அதை வச்சு எதனா பண்ணலாம், குழந்தைங்களுக்கு எதனா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேன் கேக் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய வாழைப்பழம் மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் நசுக்கி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காய்ச்சி வேணால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எந்த மாவு இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தோசை மாவு அளவுக்கு இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி இல்லைனா எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வாழைப்பழமோ இல்லை நீங்கள் தேன் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் நாங்கள் நானும் எங்கள் நாத்தனார் விறகு எடுத்து வெட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். 2 பேருமே இவ்வளோ விறகு தான் எல்லாமே ஓரளவுக்கு வெட்டி வச்சுட்டோம். இலை எல்லாமே கட் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்கோம். ஏன்னா இது பச்சை மரம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் இப்போ வெட்டி மட்டும் வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.